என்ன சப்போர்ட் பண்ணி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு தேங்க்யூ. நமஸ்தே. இன்றைக்கி நம்ம டே 25 ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸில் அப்னான்ற வேர்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்னா அப்படின்ற வேர்டோட மீனிங் என்ன அப்படின்னா யுவர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அவங்களோடது, இவங்களோடது, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் நம்ம வந்து அப்னான்ற வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். மேன் அப்னா காம் கர்த்தா ஹூன். எப்போவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு சென்டென்ஸ் நம்ம மெயினில் ஸ்டார்ட் பண்ணால் ஹூனில் தான் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகே, ஸோ மேன் ஐ அப்படின்னா மேன், அப்னா அப்படின்னா என்னோட. ஓகே, ஸோ மைன்ற மீனிங்கில் வரும். ஓகே, இந்த சென்டென்ஸில் இங்கே மைன்ற வேர்டில் மீனிங்கில் வந்திருக்கு இந்த அப்னான்ற வேர்ட். காம் அப்படின்னா ஒர்க்குன்னு அர்த்தம், கர்த்தா அப்படின்னா டூன்னு அர்த்தம். எப்போவுமே ஒரு வெர்பை வச்சு தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவோன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ மேன் அப்னா காம் கர்த்தா ஹூன். ஓகே, இப்போது செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். தும் அப்னா நாம் பத்தாவோ. ஸோ பத்தாவோ அப்படின்னா சொல்லுங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ தும் அப்படின்னா நீங்கள் உங்களோட பேரை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே சப்ஜெக்ட் பாருங்கள். சப்ஜெக்ட்டுங்க வந்து யுவர் தான் வரும் இல்லையா. ஸோ யுவர் அப்படின்னா நம்ம தும்னு சொல்லுவோம் ஹிந்தியில். ஸோ தும். அப்னா அப்படின்னா யுவர். தும் அப்படின்னா நீங்கள் உங்களோட பேரை சொல்லுங்கள், அந்த மாதிரி நம்ம கேட்குறது. ஓகே, அப்போது நீங்கள் அப்னானா உங்களோட, நாம் அப்படின்னா நேம்னு அர்த்தம், பத்தாவோ அப்படின்னா டெல்னு அர்த்தம். டெல்லுங்கிறது ஒரு வெர்பு, அதனால தான் நம்ம இதை லாஸ்ட்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ எப்போவுமே நம்ம வந்து சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வேர்ப்னு வருது. இப்போது தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள். உஸ்னே ஆஜ் அப்னா பாட் யாத் நஹீன் கியா, ஹி டிடன்ட் லேர்ன் ஹிஸ் லெசன் டுடே. அப்போ உஸ்னே அப்படின்னா, உஸ்னே ஆஜ் அப்னா அப்படின்னா உஸ்னேனா அவனோட லெசனை இன்றைக்கி அவன் படிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ உஸ்னே அப்படின்னா ஹிஸ்ன்ற மீனிங்கில் வருது, ஆஜ் அப்படின்னா டுடே, அப்னானா அவனோட, பாட் அப்படின்னா லெசன், யாத் அப்படின்னா லேர்னர், நெஹீன் அப்படின்னா நாட், கியா அப்படின்னா அது வந்து பண்ணி முடிக்கலை, அதனால தான் நம்ம வந்து நெஹீன் கியா. கியா அப்படின்னா அவன் வந்து அதை பண்ணி முடிக்கலை, லெசனை படித்து முடிக்கலை, அந்த மாதிரி ஒரு மீனிங்கில் வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நெஹின்ற வேர்ட் வரும்போதுல அதுக்கு நெக்ஸ்ட்டு ஃபாலோட் பண்ணி நம்ம வந்து கியான்ற வேர்ட் வந்து யூஸ் பண்ணுறது நார்மல். ஓகே, இப்போது ஃபோர்த்து சென்டென்ஸ் பாருங்கள். கோபால் கல் அப்பனே காய்வ கயா. ஸோ கோபால் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வச்சாச்சு. ஸோ கல் அப்படின்னா எஸ்டர்டே, அப்னே காய்வ கயா அப்படின்னா அப்னே அப்படின்னா அவனோடன்ற ஒரு மீனிங்கில் வருது, காய்வ் அப்படின்னா வில்லேஜ், கயா அப்படின்னா வெண்ட். ஓகே, ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஒரு வெர்பு வச்சு தான் நம்ம இங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அப்போது கோபால் கல் அப்னே காய்வ கயா. இனி இப்போ ஃபிஃப்த்து சென்டென்ஸ் பாருங்கள். வே அப்னி கிதாபே நஹீன் பேச்சேங்கி, தே வில் நாட் செல் தியர் புக்ஸ். வே அப்படின்னா தேன்னு அர்த்தம், அப்னி அப்படின்னா தேர். ஓகே, கிதாபேன் அப்படின்னா புக்ஸு, நெஹீன் அப்படின்னா நாட், பேச்சேங்கி அப்படின்னா செல். ஓகே, ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி நம்ம வந்து வெர்பு வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம வந்து கிதாபேன்னு இந்த ஏன் வந்து ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது வந்து ப்ளூரல் இல்லையா. ஸோ ப்ளூரல் டேர்ம்ஸில் நம்ம வந்து ப்ளூரலில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். பேன் அப்படிங்கிறத ப்ளூரல் வேர்டில் வரக்கூடியது தான் நம்ம வந்து பேன்னு யூஸ் பண்ணோம். ஓகே, இப்போது சிக்ஸ்த்து சென்டென்ஸ் பாருங்கள். ஹம் அப்னே தேஷ் சே பியார் கர்த்தே ஹேன். ஹம் அப்படின்னா ஹம் அப்னே அப்படின்னா நம்மளோட கண்ட்ரி மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கோம், அந்த மாதிரி சொல்கிறது. ஓகே, அப்போ இங்கே பாருங்கள். ஹம் அப்னே தேஷ்தே பியார் கர்த்தே ஹே அப்படின்னா நம்மளோட கண்ட்ரி மேலே அவ்வளோ ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் வச்சுருக்கோம், அந்த மாதிரி ஒரு மீனிங்கில் வந்திருக்கு. ஓகே, ஸோ ஹம் அப்படின்னா வீண் அர்த்தம், அப்னே அப்படின்னா அவர், தேஷ் அப்படின்னா கண்ட்ரி, சே பியார் அப்படின்னா லவ். ஓகே, கர்த்தே ஹேன் அப்படின்னா வச்சுருக்கோம், அந்த மாதிரி ஒரு மீனிங்கில் வருது. ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஒரு வெர்பில் தான் இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போது செவன்த்து சென்டென்ஸ் பாருங்கள். கோப்மதி அப்னே கப்படே குத் சாஃப் கர்த்தி ஹே.
கோமதி வாஷஸ் ஹர் கிளாத்ஸ் ஹர்செல்ஃப். கோமதி வந்து அவளோட கிளாத்ஸை அவளே வாஷ் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோமதிங்கிறத சப்ஜெக்ட், ஸோ ஆஸ் யூஷுவல் அங்கேயே வச்சாச்சு. அப்படியே கப்படி அப்படின்னா ஹெர் கிளாத்ஸை, குட் சாஃப் அப்படின்னா வாஷஸ், கர்த்தே அப்படின்னா அவள் வந்து அவங்க தான் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு மீனிங்கில் வந்திருக்கு. ஓகே, இப்போ 8th சென்டென்ஸ் பாருங்கள். ராம்நாத் அப்னி பஹனின் से प्यार करते हैं. रामनाथ लव्स है सिस्टर. ओके, அப்போ ராம்நாத் அது வந்து சப்ஜெக்ட், ஹிஸ் சிஸ்டர். ஸோ अपनी बहन से प्यार करता है அப்படின்னா லவ்ஸ். ஓகே, ஸோ கர்த்தா ஹே அப்படின்னா வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு மீனிங்கில் வருது. ஸோ வெர்ப் வச்சு நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போது 9th சென்டென்ஸ் பாருங்கள். अपने को जो बड़ा कहता है वह सचमुच बड़ा नहीं है. One who calls himself great is not really great. ஒருத்தங்கள அவங்கள பற்றியே பெருமையாக சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து நிஜமாவே அவ்வளோ பெருமைக்குரியவங்களாக இருக்குவாங்கன்றது ஒரு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்னேக்கோ ஜோ பதா கஹ்தா ஹே அப்படின்னா ஒன் ஹூ கால்ஸ் ஹிம்செல்ஃப் கிரேட், இதை அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அவங்களே படா அப்படின்னா கிரேட்டு, கஹதா ஹே அப்படின்னா சொல்கிறாங்கன்னா, வஹ சச்மச் படா நெஹீன் ஹே. வஹ அப்படின்னா அப்படின்னா அவங்க நிஜமாவே அவ்வளோ பெரியவங்களாக இருக்க மாட்டாங்க, அதனால தான் நம்ம வந்து நெஹின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் ஹே வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போது 10th சென்டென்ஸ் பாருங்கள். லட்கோ அப்படி அப்படி கிதாபோன் லே லோ அப்படின்னா ஒரு டீச்சர் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குற மாதிரி எல்லாருமே உங்களோட புக்ஸை எடுத்துக்கோங்க, அப்படின்னா உங்களோட புக்ஸை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ அப்படின்ற வேர்ட் வந்து ஸோ இந்த வேர்ட் பார்த்திங்கன்னா நம்மளோடது அவங்களோடது இந்த மாதிரி ஒரு மீனிங்கில் தான் இந்த வேர்ட் வர்றது. ஓகே, ஸோ இதோடைய சிச்சுவேஷன்ஸ், என்ன சிச்சுவேஷன்ஸ்லலாம் இந்த மாதிரி வருது, எப்போ யூஸ் பண்ணணும்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இனி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த லெசனோட PDF நான் உங்களுக்கு கண்டிப்பாக குரூப்பில் சென்ட் பண்ணி தருவேன். ஓகே, என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தன்யவாதம். இதெல்லாமே நான் ஆஃபர் பண்ணியிருக்க கோர்ஸு ஃபீஸஸ் எல்லாமே உங்களுக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்கும். இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உடனே ஜாயின் பண்ணுங்கள்.